ஹலோ வணக்கம். நான் உங்கள் சந்தீஷ். இந்த வீடியோவில் சர்டிஃபைட் செல்ஃப் மேட் அப்படிங்கிற ஆதீனாவுடைய ஒரு மியூசிக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ரிலீஸே 1 day ஆகுது. பட் நான் இப்போ தான் பார்க்குறேன். ரிலீஸ் ஆனது எனக்கு தெரியல. ஏன்னா போன வாரம் என்னென்ன ரிலீஸ் ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியல. நான் பார்க்கவே இல்லை, கவனிக்கவே இல்லை சில வேலைகளால். சரி, அதை விட்டுறோம். ஸோ இப்போ வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்னார் கமெண்ட்டில், ஜெயிலர் ரியாக்ஷன் வீடியோ போட்டிருந்தோம்ல, கமெண்ட் ஒருத்தர் சொல்லியிருந்தார். சொல்லி தான் வந்து தெரிஞ்சு ஓகே ஆமான்னு சொல்லிட்டு பார்க்க உட்காந்துட்டேன். அது என்னோடய மியூசிக் வீடியோ. அது என்னோட பெரிய ஃபேன் நாம தெரியும். ஓகே, 2 minutes 41 seconds of song. So let's go. Hey, எது அஜித்தா certified self-made நம்பிக்கையும் wealth தானா உண்டா தனியா நின்னு feel like நான்தா certified self-made நம்பிக்கையும் wealth தானா உண்டா தனியா நின்னு feel like நான்தா world tour போனேன் to வேற continents முடியாதுன்னு சொல்றோம் முன்னால மேல ஏறத கான்ஃபிடன்ஸ் நான் பண்றத தான் பண்ணிக்கின்னு இருப்பேன் தேவையில்ல காம்ப்ளிமெண்ட்ஸ் என்ன தட்டி கொடுத்து மேல தூக்கு ரசிக்க தான் என் ப்ராவிடன்ஸ் தமிழ் ஹிப்ஹாப்னு சொன்னா தெரியும் ஹிப்ஹாப் தமிழம் ப்ராமினன்ஸ் இன்னைக்கு கோலிவுட்ல கேக்குது பாரு ஹிப்ஹாப்போட டாமினன்ஸ் என்று சொன்னமா முன்னே போட்டேன் பாரு ஒரு ப்ராமிஸ் சொல்லிருந்தி கேடை தாண்டி தமிழ் ஹிப்ஹாப் ஸ்டோர் ராக்கிங் சோ ராப் காட் கொலந்த கூட பால்ட்ட பா கேக்குதான் கொலாரான கைங்க அசல் கொலார இது பாக்குதான் அரசியல் என்றீங்க நான் அறிவு போட்ட பாட்டதான் இப்ப மெயின் ஸ்ட்ரீம் டிவி ரேடியோ ஹிப்ஹாப் தான் ஓட்டுதான் no cinema friends எங்க நட்பு எல்லாம் from the tea cut up bench cut up bench எங்க நட்பு எல்லாம் from the tea cut up bench certified self இந்த அஜித்தை இன்செர்ட் பண்ணது அஜித்தே ராப்ப போட்டுட்டாரு மனுஷன். அசல் அறிவு எல்லாத்துக்குள்ள கொண்டு பேசிருக்காரு, பாடிருக்காரு. ஒரே இடத்துல ஆரம்பிச்சாதான் ரேஸ் என் கூட உன்னை கம்பேர் பண்றது டோட்டலாவே வேஸ்ட் உன் வாய்ப்பு வசதி எல்லாமே உன் குடும்பம் கொடுத்த பேஸ் இவ எதுவும் இன்றி பரப்பேன் டு ஸ்பேஸ் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கோட ஃபேஸ் someday என் டேலண்ட் ஆன் டிஸ்ப்ளே என் உழைப்பின் வழியே நான் சிகரம் தொடுவேன் இது தலை கண்ணம் இல்லை வெறும் திறமையின் திமிரே என் கலைக்கிளை விலை கலைஞனின் வழி கவிதைகள் வழியே பியூட்டிஃபுல் நெட்வொர்க் என் ரசிகன் என் நெட்வொர்க் நான் மிடில் கிளாஸ் so no luck இது luck இல்லை hard work no background so bad luck ஆனா நம்புவது என் habit என் நம்பிக்கை magic என் கனவுக்கென logic போராடுவான் நாங்க போராடுவான் இந்த உலகமே எதிர்த்தாலும் போராடுவான் நாங்க போராடுவான் இந்த உலகமே எதிர்த்தாலும் போராடுவான் certified self-made நம்பிக்கையும் ஆதீனா என்ன மாதிரி லிரிக்ஸ்னா certified self-made நம்பிக்கையும் வெல்த் தானா வந்து தனியா நின்னு அஜித்தே என்ன மாதிரி லிரிக்ஸ் பா. யோ வாவ், லிரிக்ஸ் வேற மாதிரி, லிரிக்ஸ் அடி வேற மாதிரி லிரிக்ஸ். எனக்கு ரியாக்ட் பண்ண கூட டைம் கிடைக்கல. இந்த லைன் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ள அடுத்த இடத்துல அவ்வளோ சூப்பராக வச்சு அடிக்கிருக்காரு லிரிக்ஸ்ல ஹிப்ஹாப் தமிழா ஆதீனா. ஆக்சுவலாக ஆதீனா வென்டோ காட் மூன்னு சொல்லலாம். அப்படியே சீட்டு கட்டி மாதிரி வார்த்தைகளை அழகழகா ரைமிங்கா கோர்வையா பார்த்து அட்டிக்கு அப்படியே ரேப்ல வச்சு கோர்த்து பாடினா இருப்பாருங்க. 2 நிமிஷம் 41 செகண்ட் சல்லுன்னு போயிடுச்சு. என்ன மாதிரி ஒரு ஃப்ளோவில் போச்சுன்னே தெரியல. அப்படி ஒரு ரேப் ஃப்ளோ. This is why he is hip-hop தமிழா ஆதி. அவர் என்ன பண்ணுவாரோ, பெஸ்ட்டாக என்ன பண்ணுவாரோ அவரே ஒரு சாங் எழுதி, அவரே மியூசிக் போட்டு, அவரே பாடி, அவரோட பெஸ்ட்டுக்கான அந்த ரேப் போர்ஷன்ஸில் அவரே வந்து பாடி அமேஸ் பண்ணிட்டாரு. சூப்பராக இருக்கு. அதுவும் அஜித்தேங்கிற அந்த ஒரு சவுண்டை உள்ளே வச்சு இன்செர்ட் பண்ணி சிங் பண்ணது வந்து எனக்கு ஸ்டார்டிங் குபீர் இருந்துச்சு. எது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் அவரே சொல்லிட்டாரு வேணான்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் சாங்குள்ளே வச்சு மேக் பண்ணிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி எடுத்தனைக்கு வீடு இருந்துச்சு. பட் அது நல்ல சிங்க்கு, லைன்ஸ் கடையில் அழகாக கொண்டு சொல்லியிருந்தாங்க. இந்த அஜித் அப்படிங்கிற வேர்டை கேட்க சூப்பராக இருந்துச்சு. செம்ம வைபாக இருந்தது. இது வந்து ஆதீனாவுடைய கடந்து வந்த பாதை மாதிரியும் இருக்குது. அண்ட் இப்போ இருக்க ரேப்பர்ஸ் உடைய அசல் கோலார் அண்ட் அறிவு அண்ட் பால் டப்பா இவங்கள மாதிரியான ஆர்டிஸ்டையும் உள்ளே வச்சு பேசியிருந்தாரு லிரிக்ஸ்குள்ள. அது நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயமா நான் பார்க்குறேன். இப்படி ஒரு ஆதீனா பாட்டுக்கு டெக்னோ வாட்ச் அப்படிங்கிற மாதிரி கேட்டு ரொம்ப ஹாப்பியான சாங் பார்த்தீங்கன்னா கடைசி உலக போரில் ஐ ஆம் த பீஸ்ட்னு ஒரு சாங் இருக்கும். அது எனக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு சாங்.
ரீசெண்ட் டைம்ஸில். அது என்னோட சாங்ஸ்னால் எனக்கு அந்த பாட்டு அவ்வளோ பிடிக்கும். ஐ ஆம் த பீஸ்ட். அவ்வளோ லூப்பில் கேட்டிருப்பேன், ஜிம்லேயும் சரி வீட்லேயும் சரி. எதுக்கு கேட்கனே தெரியாது, ஆனால் அத்தனை டைம் கேட்பேன் அந்த பாட்டை. ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான், பட் அது ரேப் போர்ஷன்ஸ் பிரதவி அண்ட் அதையும் நான் பாடியிருப்பாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து இந்த பாட்டு நச்சுன்னு இருக்கு. அவருடைய ஜோனில் அவர் லிரிக்ஸு, அவர் மியூசிக்கு, அவர் பாடினது, அந்த விஷுவல்ஸ்லாம் ஏஐல மேக் பண்ணி ஃபன் பண்ணது, எவ்ரி திங் வாஸ் சூப்பர். ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே தெரிஞ்சு போச்சு, நான் கண்டிப்பாக லூப்பில் விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. சூப்பரான சாங். ஐ லவ் இட், என்ஜாய் இட். ஸோ நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நன்றி.